வண்ணங்களில் 300 வகையான தேநீரை 30 நிமிடத்தில் செய்த கல்லூரி மாணவர்கள் உலக சாதனை முயற்சி. கோவை தனியார் கல்லூரி கேட்டரிங் மாணவர்கள் 40 பேர் சேர்ந்து 30 நிமிடத்தில் 300 வகையான தேநீர் செய்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். உடலை சோர்வு இல்லாமலும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள தேநீர் என்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் இன்று அவசியமாக ஒன்றாக உள்ளது. காலை, மதியம், மாலை என உணவு இடைவேளையின் போது 80% பேர் தேநீர் அருந்துவதை கடைபிடித்து வருகின்றனர். இத்தகைய தேநீரின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக உடலுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும் பல்வேறு வகையான தேநீர் உள்ளதை மக்களுக்கு கொண்டு செல்லும் விதமாகவும் கோவையைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் 300 வகையான தேநீர் செய்து அசத்தியுள்ளனர். கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா கல்லூரியில் கேட்டரிங் துறையைச் சேர்ந்த 40 மாணவர்கள் கொய்யா, லெமன், வெண்ணிலா, ஆரஞ்சு, லோட்டஸ், ஆப்பிள், மேங்கோ, ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, ஆப்பிள் உள்ளிட்ட 300 வகையான தேநீரை 30 நிமிடங்களில் செய்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். ஒரே நேரத்தில் பல வண்ணங்களில் பல்வேறு வகையான தேநீரை செய்து கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்வு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. நாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், டீ போர்டு இந்தியா ஜோனல் பிரான்ச் குன்னூரோட சேர்ந்து இன்னைக்கு டீ கிராஃப்டிங் 2025 அப்படிங்கிற நிகழ்வை இங்கே நடத்தியிருக்கோம். அதன் ஒரு பகுதியாக இன்னைக்கு காலையில் நாங்கள் 2 காம்படிஷன் கண்டக்ட் பண்ணோம். அதில் டீ மட்டுமே ப்ரூ பண்ணணும், டீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு காம்படிஷன் பண்ணணும்னு சொன்னோம். அதுபடி காலையில் அது பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் டீ பேஸ் பண்ணி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஆல் ஓவர் கோயம்புத்தூர்லேருந்து, அவுட் ஸ்டேஷன்லேருந்து வந்திருந்தாங்க. தென் இப்போது ஆஃப்டர்நூன் எங்களோட மெயின் டார்கெட்டு இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒன்று பண்ணணும். 300 வெரைட்டிஸ் ஆஃப் இனோவேட்டிவ் டீஸ் இன் 30 மினிட்ஸ் அதை பண்ணணுங்கிறது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு இன்றைக்கி நாங்கள் இந்த சேலஞ்சை நிறைவேற்றியிருக்கோம். இந்திய தேயிலை வாரியமும் ராமகிருஷ்ணா காலேஜும் இன்னைக்கு சேர்ந்து ஒரு கன்சியூமர் அவேர்னஸ் வித் அப்புறம் டீ கிராஃப்டிங் காம்படிஷன் நடத்தியிருக்கோம். இது ஒரு டீ போர்டு இந்திய தேயிலை வாரியம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர்ல இது மாதிரி ஒரு காம்படிஷன் நடத்துது ஃபர்ஸ்ட் டைம். இதில் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் ஒரு 300 டிஃப்ரெண்ட் டைப்பான டீஸை டிஃப்ரெண்ட் கேட்டரிங் காலேஜில் வந்தவங்க பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். இந்திய தேயிலை வாரியத்தின் சார்பாக இந்த போட்டியில் கலந்து கொண்ட எல்லா மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனுடைய முக்கிய அப்ஜெக்டிவ் என்னன்னா, நம்ம டீ குடிக்கிறவங்க கன்சியூமர்ஸ் எல்லாம் எப்படி வாட் இஸ் த குட் குவாலிட்டி டீ, அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுத் இந்தியன் டீயோட குவாலிட்டி என்ன அப்படின்னு எல்லா கன்சியூமருக்கும் போய் ரீச் பண்ணுறது தான் இதனோட பிரைமரி அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவ்ல தான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ஒரு சின்னதாக ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இதே ராமகிருஷ்ணா காலேஜோட சேர்ந்து இன்னும் பெரிய ப்ரோக்ராம் பண்ணலாம்னு இந்திய தேயிலை வாரியம் முடிவு பண்ணியிருக்கு. அது இன்னைக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் டீ போர்ட் ஆஃப் இந்தியா சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி, ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துகிறோம். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு சாதாரண அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை இன்னைக்கு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். ஏபிஜே அப்துல் கலாம் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் இன்னைக்கு 300 வெரைட்டிஸ் ஆஃப் டீங்கிறது இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இனி மேலும் மேலும் இந்த டீ போர்டு இன் அசோசியேஷன் வித் டீ போர்டு நம்ம இந்த அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேலும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ராமகிருஷ்ணா காலேஜ் சார்பாகவும் கேட்டரிங் காலேஜ் சார்பாகவும் பண்ணணும்னு இருக்கோம். என்னன்னா, டீயோட அவேர்னஸ் நிறைய பேர்த்துக்கு தெரியும், அதை இன்னும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோட நோக்கம்.